வியாச பகவான் பற்றி பேசிகிட்டே போகலாம், எவ்வளோ வேணாலும் பேசலாம். ஆனால் அந்த வியாசாமிர்தம் அப்படிங்கிறத அனுபவிச்சாதான் தெரியும். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் எப்படிப்பட்ட தெளிவு குருவின் திருமையணி சொல்கிற மாதிரி அவிர்க்க முடியாத சுவாமிஜி சொன்னாங்க. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக, மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாத மனோலயத்தை விளக்குறது எப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜியை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்து புரிய முடியாத விஷயத்தை புரிய வச்சு அப்படியே இருப்பா போதும். சும்மா ஆடாத, எதுவும் பண்ணாது, என்ன எப்படி இருக்கிறாயோ அப்படித்தான். அதுதான் பிரம்மம். பிரம்மங்கிறது கொம்பு முளைக்கிறதில்ல, பிரம்மங்கிறது சாமி ஆடுறதில்ல, பிரம்ம ஞானம்ங்கிறது ஏதோ ஒன்று புதுசாக நமக்குள்ளே தோன்றதில்லப்பா. எப்படி இருக்கிறையோ அப்படி இருக்கு. பூர்ணன், நீ பூர்ணன். இந்த ஒரு வார்த்தை போதும் நமக்கு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பாவிகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லை. நீ பூர்ணன், உன்னிடம் எந்த குறையுமே கிடையாது. காரணம், இந்த பிரபஞ்சத்தில் பகவானுடைய படைப்பில் குறை இருந்ததுன்னா அப்போ யார் குறை? பகவான் தான் குறை. அதனால் பகவான் யாரையும் வேஸ்ட்டாக படிக்கவே கிடையாது. அத்தனை பேரையும் நிறைவாக படைத்திருக்கிறார். அந்த நிறைவான வாழ்வு நமக்கு வாழ்வதற்கு தெரியுது. அதனுடைய உண்மைத்தன்மை புரியறதில்லை. அதை சொல்வது தான் நம்முடைய சாஸ்திரங்கள். அந்த சாஸ்திரங்களில் அவ்வளோ ஒரு தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல் எடுத்து சொல்வதற்கு பகவான் வியாசரும் சாமிஜி சொன்னது போல நாராயணம் பத்மபூவம் வசித்தம் சச்சிந்த தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் கோவிந்த யோகீந்திரம் அதாசிய சிஷ்யம், அப்படி பெரிய ஒரு குரு பரம்பரை இருக்குது. அந்த அத்தனை குரு பரம்பரைக்கும் இன்றைக்கி நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளில் டீச்சர்ஸ் டே என்று முதல்ல யூனிவர்சலில் அறிவித்தது இதுதான். அப்படிப்பட்ட இந்த ஆச்சாரிய தினத்தை நம்மெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வியாச பகவானுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். வெறும் பூஜை பண்ணுறதுனாலையும், அதனால தான் இன்றைக்கி பூஜையை அளவாக பண்ணிட்டோம். எது எது தெரிய வேண்டுமோ அது தெரியும். அதற்காகத்தான் இந்த இந்த விழா. அதனால் அவருடைய விஷயங்கள் எல்லாம் தெரிந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். இப்போ நம்முடைய ஆச்சாரிய பெருமக்களை எல்லாம் மரியாதை செய்து எல்லாரும் வணங்கி அதற்கு பிறகு இந்த திட்டத்தை நிறைவேறுவோம். அதுக்கு முன்னால் நம்முடைய அருட்செல்வர் மகாலிங்க ஐயா அவர்களுடைய புதல்வி கருணாம்பிகை அம்மா ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய தொண்டாற்றிருக்கார். ஐயாவுக்கு அடுத்தது மிகப்பெரிய அளவில் பல ஸ்கூல்களில் போய் தேவாரம் திருவாசகமெல்லாம் சொல்லிக் கொடுத்து, இன்னும் குழந்தைகளை எல்லாம் ஊக்குவித்து, அந்த ஊக்குவித்து சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கெல்லாம் தன் கையிலிருந்து சம்பளம் கொடுத்து இவ்வளோ தூரம் இந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வளர்த்த அம்மா அவங்க இறைவனை சேர்த்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு அவங்கள பற்றி ஒரு 2 வார்த்தை. அவங்களோட கூடவே இருந்த விஜயவதி அம்மா, அவங்க இல்லாமல் அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. எங்கே போகிறதுனால அம்மாவுக்கு கொடுத்து தான் போவாங்க. ஒரு வலதுகை போல இருந்தாங்க அம்மா. அம்மாவுக்கு 2 நாளாக தாங்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு துக்கத்தோடு இருக்காங்க. பட் இருந்தாலும் வேதாந்தம் படிச்சிருக்கிறதுனால ஓரளவுக்கு தேறிட்டாங்க. அப்படிப்பட்ட அம்மா அவங்களுக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு அம்மா ஒரு நிமிஷம் பேசணும். அம்மாவை பற்றி 2 வார்த்தை பேசணும். ஐயா பார்வதி பதையே महाराज
ஆச்சாரியர்கள் அருள் அந்த ஒயர் மைக்கெல்லாம் கொஞ்சம் ஓரமாக கழட்டிருங்கண்ணா ஒயர் பார்த்து. Mama. ಸಂಸ್ಕೃತ ಭಾರತೀಯರ கோயம்புத்தூர் அவங்களோட லைஃப்பை வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆக்கி கொடுத்தது அப்படின்னா அது நம்ம சாமிஜியோட என்னோட குருநாதரோட வழிகாட்டுதல் பேரில் அவங்களுக்கு சாமிஜி சொன்ன அந்த எனக்கு பாடமாக சொல்லி கொடுத்ததை தான் நான் அவங்களுக்கு அட்வைஸாக சொன்னேன். அதை ஏற்றிட்டு ஒரு வியாழக்கிழமை வந்தாங்க, வெள்ளிக்கிழமை திரும்பி போனாங்க. அவங்களோட மைண்ட் செட்டே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, ரொம்ப பெருமிதமாகவும் இருந்தது. ஏன்னா ஒரு நல்ல குரு கிடைச்சாங்க. நல்ல குரு கிட்ட நம்ம வந்து இப்போ அடைக்கலமானதுனால இன்னைக்கு ஒரு ஃபேமிலியோட வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல மார்க்கத்துக்கு வழி திருப்ப முடிஞ்சதுன்னு என்ன பண்ணாங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அடுத்த சோர்ஸ் கிடையாது வருமானத்துக்கு. அவங்க என்ன நினச்சாங்கன்னா இன்னைக்கு வேதம் படித்து பூஜா விதானமெல்லாம் படித்து நாளைக்கு புரோகிதர் ஆகணும், உடனே கை நிறைய சம்பாதிக்கணும், தங்கமெல்லாம் அள்ளி போட்டுக்கணும். இதுதான் அவங்களோட கோலாக இருந்தது. இல்லையா நம்ம அவினாஷ் சாமிஜிகிட்ட கூட்டிகிட்டு போ, அவங்கள ஜோதிஷம் சொல்லி கொடுக்க சொல்லு, அதை நான் படித்து அடுத்தாப்புல நான் வந்து பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்றது. நான் சொன்னேன் அப்படி இல்லை, எனக்கு வந்து அதுக்கு ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி தான் எனக்கு சம்ஸ்கிருத இது பகவத்கீதா வைவாவுக்காக சாமிஜி 3 ஸ்லோகம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த கர்மண்யவாதிகாரஸ்தே அந்த ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தத்தை அவங்களும் அதே தான் சொன்னாங்க, நானும் அதே தான் சொன்னேன். பட் பாவம் மட்டும் கொஞ்சம் வேறையாக இருந்தது. நீங்களும் அதே தான் சொன்னீங்க. நீங்கள் வந்து அதை உணர்வுபூர்வமாக இல்லாமல் ஏதோ வைவாவுக்காக சொன்னீங்க. நான் அதை உணர்ந்து சொன்னேன். அதையே தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த பலனையும் நீங்கள் வந்து எதிர்பார்த்து நீங்கள் பண்ணினீங்கன்னா அது கிடைக்காது. சாமிஜி சொல்லுவாங்கள்ல 4 விதமாக கிடைக்கும், கிடைக்காமலும் போகும், அதிகமாகவும் கிடைக்கும், கம்மியாகவும் கிடைக்கும். அந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அதே மாதிரி புளியம்பழ கதை சொல்லுவாங்கள்ல சாமிஜி, பிஞ்சா இருக்கும்போது அது எப்படி சதையோடு ஒட்டிகிட்டு இருக்குது, மரத்துலேருந்து விழுக முடியாது, பறித்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. அது பக்குவமாக மரத்துலேருந்து கீழே விழுந்துருது, பழம் ஓடு தனியாக பழம் தனியாக வந்துடுது. இதுதான் நம்மளோட வாழ்க்கை. எதையுமே எதிர்பார்த்து பண்ணாதீங்க. அதாவது பக்குவம் வரும்போது அதோட பற்றிலிருந்து வெளியில் வந்துடுங்க. பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, நீங்களும் நல்லா இருக்கிறீங்க. இனியும் திருப்பி இந்த சம்சார சாகரத்தில் உழலாதீங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு.
கடைசியில் சாமியை பார்க்கணுன்னாங்க. சாமியை கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல ஒரு பஜனை இருந்தது. அவினாசி கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதில் எனக்கு ரொம்ப திருப்தி இருந்தது. நல்ல ஒரு குருமகானை வந்து கை காமிச்சு விட்டோம், நல்ல வழிதசி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்றது தப்பு அப்படின்னு ஒவ்வொரு வகுப்புலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். பலனை ஈஸ்வர பிரசாதமாக அது ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாயிருக்கு. அதனால பலனை எதிர்பார்க்காமல் கடமை செய்கிறது கிடையவே கிடையாது. பலன் அனுதிருஷ்ட மந்தோமின பிரவர்த்ததே சங்கராச்சாரியர் சொல்லியிருக்கார். பலனை எதிர்பார்க்காமல் ஒரு மந்தன், ஒரு மடையன் கூட ஒரு வேலை செய்ய மாட்டான். அப்போது பலனை எதிர்பார்க்காம யாராவது வேலை செஞ்சால் யார்? அதை விட மோசம் தான். அதனால் பலனை ஈஸ்வர பிரசாதமாக இருக்கு. ரெண்டாவது சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு செயலுக்கு 4 விதமான பலன்கள் நிச்சயமாக நடந்தே தீரும். அந்த 4 எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு கீதையினுடைய விளக்கம். அதுதான் சொன்னாங்க. இப்போ நம்முடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ராஜபாளையத்திலிருந்து அம்மா வந்து பூப்பாங்க. அத்தனை பூ வரும்போது பெரிய பெரிய மூட்டையாக தான் எடுத்துட்டு வருவாங்க எப்பவுமே. அப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கிற பாலாமா அவங்கள இங்கே கூட்டிட்டு व्यासं वसिष्ठरत्तारं सरिते पौत्रमधर्मः पराशरात्मकं वन्दे सुमतां प्रबोधिनीं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. இந்த நாளில் வியாசர் நமக்கு கொடுத்தது, நமக்கு வியாசர் மாதிரியே இருக்கிற நம்ம சுவாமிஜி, எல்லா சுவாமிஜிகளையும் நான் பிரிஞ்சு வணங்கிக்கிறேன். அவங்க வழியில் நானும் நீங்கள் எல்லாரும் அதே வழியில் பயணம் பண்ணுறதுக்கு பகவான் அருள் புரியட்டும்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு பூஜை பண்ணுறாங்க.